எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்றுடன் திரு பரம்பை மாதவன் அவர்களால் துவக்கப்பட்ட ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இந்த ஓராண்டுக்குள் இந்த ஆன்மீக பணிக்கு நிறைய பேர் சந்தாதாரர்களாகவும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தும் லைக் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக மற்றும் இலக்கிய பணியில் ஈடுபட்ட ஒரு இளைஞருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர பல்வேறு வகையில் கவனச்சிதறல்கள் ஏற்படக்கூடிய இந்த காலத்தில் ஒரு ஆன்மீக மற்றும் இலக்கிய பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள திரு பரம்பை மாதவன் அவர்களுக்கு என்னுடைய ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓராண்டு காலத்துக்குள் தெய்வீக செய்திகளையும் இலக்கிய செய்திகளையும் கொண்டு சேர்த்த அவருடைய பணிக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போன்று அதிலே அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து கம்பராமாயணம், குருபரம்பரை வைபவம் மற்றும் வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலும் ஸ்ரீ மகாபக்த விஜயம் என்று வடதேசத்து மகான்களுடைய சரித்திரம் போன்றவற்றை இதில் ஒளிபரப்பி எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்த பரம்பை மாதவனுக்கும் அந்த ஆண்டாள் அழகர் பக்தி சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் ஆள் போல் தழைத்து மற்ற பேச்சாளர்களினுடைய கருத்துக்களையும் அதில் ஒளிபரப்பி இந்த இலக்கிய மனமும் பக்தி மனமும் பாரதத்தில் பரவ அவருடைய பணி சிறக்க அவர் நீடோழி வாழ்ந்து நல்ல புகழ் பெற்று நல்ல நிலையை உயர்நிலையை அடைவதற்கு நான் வணங்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளும் பூரணமாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் மாருதிதாசன் நாராயணன். அன்பர்களே, இன்றுடன் நமது ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் துவங்கி ஓராண்டு நிறைவு பெறுகிறது. கீதா என்பவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆண்டாள் பக்தி சேனல் முதலாம் ஆண்டு நினைவு என்று சொல்வதை விட பிறந்த தேதி முதல் தளர் நடைந்து நிமிர்ந்து நின்று பல சொற்பொழிவுகள் ஆற்றி வாலிப பருவம் எய்தி பல விஷயங்களை வழங்கி முதுமை எய்தும் வரை தொடர்ந்து சொற்பொழிவாற்ற ஆண்டாள் அனுக்கிரகத்துடனும் அழகர் அனுக்கிரகமும் சேர கிடைக்க ஆண்டாள் அழகர் சேனலுக்கு கிடைக்க நம்பெருமாளை வேண்டிக் கொள்கிறேன் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கோயம்புத்தூரிலிருந்து ஹேமா என்பவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உங்கள் யூடியூப் சேனலில் நாராயணன் சாரின் பேச்சுக்களை கேட்கிறோம். அது அற்புதம். அது அவருக்கும் தெய்வீக மற்றும் ஆன்மீகத்தின் மீதுள்ள ஆர்வத்தை காட்டுகிறது. அவர் நிஜ வாழ்க்கை சம்பவங்களையும் தொட்டு பேசினார். ஆழ்வார்கள் பற்றி எங்கும் கேட்காத சுவாரஸ்யமாக இருந்தது. ஆழ்வார்களின் கதைகளை சொல்லும்போது கிருஷ்ண பகவான் இருப்பதாக தெரிகிறது.
அவரின் பயணம் தொடரட்டும். இப்படிப்பட்ட அற்புதமான பேச்சுக்களை கேட்டு பயணத்தில் ஒரு பங்காக இருந்த நாம் அனைவருக்கும் பாக்கியவான்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கொடுவாயிலிருந்து கண்ணன் பட்டர் என்பவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தங்களின் ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் 1ஆம் ஆண்டு நினைவு விழாவிற்கு மிகவும் நன்றி. ஆசீர்வாதங்கள் மேலும் மென்மேலும் வளர பெரிய பெருமாளின் அனுக்கிரகங்கள் ஆசிகள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கோவை போத்தனூர் தபால் துறை ஓய்வு வளர்மதி என்பவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆண்டாள் அழகர் சேனலின் 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நன்றி. ராமசாமி என்பவர் கோயம்புத்தூரிலிருந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அடுத்ததாக ஸ்ரீ ரெங்கராதா என்ற ரெங்கசாமி அவர்கள் கோவையிலிருந்து தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அன்பும் அருளும் நிறைந்த ஆர் மாதவரே, ஆண்டாள் அழகர் பக்தி சேனலே, இன்றைய ராசி பலனில் ஆரம்பிப்பவரே, ஈதல் கண்டு உழைப்பவரே, உழைக்கும் மக்களை மகிழ்விப்பவரே, ஊறு அறியாதவர்களுக்கும் பிடித்தமானவரே, எம் மனம் மகிழ வைத்தவரே, ஏறுழுது வாழ்த்துபவரே, 5 கரத்தானை நம்பியவரே, ஒற்றுமையாக மக்களை வாழ வைப்பவரே, ஓங்கி உலகளந்த உத்தமரை போற்றுபவரே, ஒளவை சொல் கற்று நடப்பவரே, இஃதே நாராயணர் காட்டிய வழி மகிழ்பவரே, மகாபாரதம் 18 நாள், ராமாயணம் 104 நாள், 12 ஆழ்வார்கள் மகாபக்த விஜயம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் 30 நாட்களும் ஆண்டாள் திருப்பாவை கண்டொருள கேட்டோம். வைணவமும் வள்ளுவமும் முன் 51 நாள் பின் தொடர்கிறது. நாட்கள் 365 நிறைவு. 1ஆம் ஆண்டு நினைவு. 100 ஆண்டுகள் வாழ்வோம், வாழ்த்துவோம். மாதவன் கேசவன் ஸ்ரீனிவாச ராகவன் நாராயணன் இருக்க நமக்கென்ன மனக்கவலை, ஓங்கி உலகளக்கும் பக்தி சேனல் ஆண்டாள் அழகர் பேர்பாடும் இது சத்தியம் என்று ராமசாமி என்பவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் மற்றும் பரம்பை மாதவன் யூடியூப் சேனல் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.